ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரமிஸ் வேர்ல்டு. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா ஒரே சவுண்டு நீங்கள் கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி தாங்க டெய்லியும் வந்து ஒரு குயில் வந்து கத்திகிட்டே இருக்குது. இந்த வேப்ப மரத்தில் இருந்தாங்க கத்துது டெய்லியும். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சு நாங்கள் டிஃபன் வச்சு சாப்பிட்டாச்சு தோசைக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது. இந்த இந்த செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோவில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். இது நான் பேப்பர்லாம் எதுவுமே போடாதனால என்ன ஆச்சுன்னா அப்படியே ஆயிலெலாம் வந்து பிசு பிசுன்னு பட்டு ரொம்ப இதுவாகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு சரி மறுபடியும் இதெல்லாம் வந்து பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த பாக்ஸ் எல்லாமும் நான் மீஷோவில் தான் போட்டு வாங்கினேன். ஸ்டீல் பாக்ஸ் வச்சுருந்தது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதில் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால எனக்கு ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டக்கு டக்குன்னு எடுத்து செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வந்து கிரேஸ்லேருந்து வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் இதில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொன்னா. அதனால் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்தோம். வீட்டில் வாங்கிட்டு வந்து எல்லாரும் குடித்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரும்பு ஜூஸு. வெயிலுக்கு எதமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் விசேஷம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட ஹஸ்பண்டோட அண்ணன் பொண்ணுக்கு மேரேஜ்க்காக நலுங்கு வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்காக இன்றைக்கி வந்து நாங்கள் நலுங்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் எம்ஜிஆர் நகர்லேருந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ப்ளஸ் வந்து நைட்டுக்கு வந்து அவங்களுக்கு பிரியாணியும் நாங்கள் வந்து கொடுக்குற மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுக்காக இந்த திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பிளேட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் டின்னர் வந்து கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபங்க்ஷனுக்காக தான் சிக்கன் 65 வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து 1 கேஜி சிக்கனு. இதில் வந்து சிக்கன் 65 பவுடரும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வந்து 2 பேக்கெட் போட்டேன். ஏன்னா அது வந்து 20 கிராம் பவுடரு, 40 கிராமு. 1 கேஜிக்கு வந்து ஒரு 40 கிராம் போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ வந்து நல்லா காரம்லாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அதில் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நிறைய போடணுன்னு இல்லை, ஏன்னா அதுலேயே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறத அதில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தயிர் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். லெமன் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம அந்த உள்ளே இருக்க அந்த கொட்டையை எடுத்துட்டு நம்ம வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டாக்கா கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து சால்ட் வந்து அது தேவைக்கேற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நான் போட்டுட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இதை வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் அது வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அப்போ தான் வந்து அந்த ஜூஸ் எல்லாமே சிக்கனில் வந்து நல்லா வந்து மேரினேட் ஆகி சூப்பராக இருக்கும். அதனால் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து ஆயிலை வந்து சூடு பண்ணி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட வந்து நாங்கள் முட்டையும் வந்து வாங்கிட்டு வந்து வேக போட்டாச்சு. பிரியாணி வந்து நாங்கள் வந்து வெளியில் ஆர்டர் கொடுத்துட்டோம். ட்ரிப்ளிகேன் பிரியாணி வந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. அதனால் அங்கேயே ஆர்டர் கொடுத்தாச்சு. இதை மட்டும் நாங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுட்டு இருந்தோம். நமக்கு மத்தியானம் லஞ்சு பார்த்தீங்கன்னா சாதம், அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு தான் வச்சாச்சு. சரி மத்தியானத்துக்கு இதை வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு வந்து அங்கே ஃபங்க்ஷனில் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஸ்பெஷலாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம வீட்டு ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு கீழே கிளம்பி போயாச்சு. கீழே வந்து இந்த சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்திருந்தேன் பர்பிள் கலரில். அப்புறமா வந்து பழம் எல்லாமே வச்சு நாங்கள் நலுங்கு வைக்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பிளேட்டில் வந்து வச்சு பழம், ஸ்வீட்டெல்லாம் வச்சு வரவங்களுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்தாச்சு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பிரியாணி, சிக்கன் 65, தயிர் பச்சடி, கத்திரிக்காய்னு எல்லாமே வச்சு எல்லாருக்கும் நாங்கள் பரிமாறிட்டு ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் பரிமாறி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே வந்து ரொம்ப ஹாப்பியான டே தான் போச்சு. நம்ம வீடியோஸ்லாம் தொடர்ந்து பாருங்கள். மேரேஜ் வீடியோஸ்லாம் வரப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.